கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே கடைசி நாட்களில், கடைசி காலத்துல இந்த எழுப்பதில் பெண்களுடைய பங்கு என்ற இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்களும் அந்த ஆசீர்வாத கண்மலையின் பங்காளராய் அதனுடைய உடன் தன்மையாய் இருக்கிற சிஸ்டர் ஷாரன் சிஸ்டர் இந்த இடத்துல வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட அதாவது பேசுகிற காரியங்கள், கர்த்தர் இடைப்படுகிற அநேக ரகசியங்களை, கர்த்தர் நடத்தின பாதைகளை, கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற அநேக வெளிப்பாடுகளை சொல்லும் பொழுது அந்த காரியத்தின் தன்மை எப்படி கிரியை செய்கிறது, பூமியில நமக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் என்னென்ன காரியங்களை சொல்லி ஏவுகிறாரோ அந்த காரியத்தை மாத்திரம் உங்க மத்தியில சொல்லுகிறதுல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது அநேகருக்கு பயனுள்ளதா இருக்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அநேக ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த காரியத்தை பார்த்தோம், இது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு, இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளரணும், எப்படி காரியங்களை செய்யணும்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னா அவர்கள் கர்த்தரை நோக்கி திரும்பவும் அவருடைய வளர்ச்சியில, அவரை நோக்கி வளருகிற அறிவிலும் வளரத்தக்கதான ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ள உண்டாய் இருக்கிறது என்பது குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஏன்னா அவரை நம்புகிற, அவரிடத்தில் வருகிற யாவருக்கும் அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். வெறும் உலகத்தின் தன்மையை மட்டும் இல்லை, அவர் விரும்புகிறது அவருடைய பரத்தின் தன்மையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற ஜனங்களுக்கு. அப்ப அந்த பரத்தின் காரியத்தை தானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற அநேகர் இதுல இருக்கிறீங்க. அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த காரியம். கடந்த நாட்கள்ல கூட நிறைய பேர் கால் பண்ணும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம், நாங்களும் ஆவிக்குரிய விஷயத்துல இதெல்லாம் வளரணும், நாங்க என்ன பண்ணணும், எப்படி எங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அவங்க இருதயத்துக்குள்ள கூட தேவன் அந்த வாஞ்சியை கொடுத்திருக்கிறதுக்காக கர்த்தர் கோடான கொடி சோத்திரம். வாஞ்சியில் உன்னுடைய ஆத்துமாவை அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். கண்டிப்பா தேவன் அவர்களுடைய வாஞ்சையின்படி அவர்களுக்கு ஆவிக்குரிய அடுத்த வளர்ச்சிக்குள்ளேயும், கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளேயும், ஞானத்துக்குள்ளேயும், நிதானத்துக்குள்ளேயும் அவர்களை நிறுத்தி கர்த்தர் தாமே அவர்களுக்கு வைத்திருக்கிற அவர்களுடைய வழிகளின் ரகசியங்களை அவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துவாராக, அவர்களை கொண்டும் தேவன் பயன்படுத்துவாராக. அதற்காக கோடான கொடி சோத்திரம். இந்த வாரத்துல கூட, இந்த நாள்ல கூட நான் பார்க்க போறோம் தேவனுடைய வல்லமை. அவருடைய வல்லமை வெளிப்படுகிற காரியங்கள் அநேகம் வேதம் சொல்கிறது நமக்கு. ஆனா இது நம்முடைய பார்வையில தானே சிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய வல்லமை நம்ம பார்வையில, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, மன்னிக்கணும், அதாவது ஒரு குறுகிய பார்வையில தான் நம்ம பார்க்குறோன்ற மாதிரி சொல்ல வைக்கிறார் கர்த்தர். அப்போ அவருடைய பார்வையில் அவருடைய வல்லமை வெளிப்படும் காரியம் என்ன, இதை குறித்து இன்னைக்கு நம்ம பேசணும் சிஸ்டர். கண்டிப்பா சிஸ்டர். இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் என்ன சடனா தோணுச்சுன்னா, வல்லமை அப்படின்னு சொல்லுதே நம்ம இன்னும் உணரலையோன்னு தோணுது. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வல்லமை அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கோம்னா, நமக்கு என்ன அந்த வல்லமைனால வெளிப்படுது, பயன் வெளிப்படுது, நமக்கு என்ன அதனால யூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம அதை பார்க்க தொடங்குறோம் ஒரு காரியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய சிருஷ்டிப்பே பாத்தீங்கன்னா தேவனுடைய ஞானத்துக்கு பக்கத்துல கூட போகவே முடியாது. ஏன்னா அவருடைய ஞானம் அளவிட முடியாது. அவருடைய ஞானத்தை ஒருவராலும் கணக்கிட முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது நாம அநேக நேரங்கள்ல இந்த பூமியில நம்ம வாழ்கிறபடினால நம்முடைய மாம்சமும் நம்மை சுற்றி இருக்கிற தன்மைகளும் நம்மை தேவனுக்கு ஈக்குவலா கொண்டு போய் நிறுத்திடுதோன்னு தோணுது. அநேக நேரத்துல நான் கேட்டேன்னா அவர் செய்வாரு, அவர் என் தகப்பன், நான் இதை சொன்னா அவர் எனக்கு செய்யணும். அந்த ஆர்டரிங் அது எப்படி ஆயிடுதுன்னா சில நேரங்களில் உரிமையா மாறிடுது. நல்லதுதான், இப்ப தகப்பன் கிட்ட ஒரு பிள்ளைக்கு உரிமை இருக்குதா, என் தகப்பன்ல அவர் எனக்கு எல்லாம் செய்வாருன்ற உரிமையை வெளிப்படுத்துகிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு உன் சுதந்திர வீதம் நீ அதை பெற்றுக்கொள்ள சொல்ல. ஆனா அவர் தேவாதி தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். அப்போ அப்படிப்பட்ட தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் நம்ம உணர்ந்து கொள்ளும் போது நாம் அதை எப்படி கேட்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி கேட்கிறோம், எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோன்றது முக்கியம். அவருடைய வல்லமை. ஏன்னா நாம இப்ப நீங்க இந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவனுடைய பார்வையிலிருந்து பார்க்க தொடங்குறவங்களா நம்ம மாறிட்டோம்னா நம்ம எப்படி அவர்கிட்ட ஆர்டர் பண்ண மாட்டோம். கரெக்ட். அவர்கிட்ட நம்ம ஆர்டர் பண்ணி நீங்க இதை கொடுத்துதான் ஆகணும், நீங்க ஏன் இதை கொடுக்கல, ஏன் இதை பண்ணலன்னு, அது எப்படின்னா ஒரு சைல்டிஷ் பிஹேவியரா வெளிப்படுது. ஒரு தாசன் சொல்றாரு சிஸ்டர், பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக.
அப்ப அவருடைய பார்வையில் நாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வருது. ஆமே. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, இருளடைந்திருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதான் நம்ம வந்து தைரியமா தேவனுக்கு ஈக்குவல் ஆக்கிடுறோம் நம்மள. கரெக்ட். தேவன் அவரு எனக்கு கேட்டா செய்வார், அவர் எனக்காக இறங்குவார், பரலோகமே எனக்கு தான் வேலை செய்யுது. இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல நான் பார்க்கும்போது தேவ தூஷணம் தான் நான் சொல்லுவேன். தேவ தூஷணம் தான். ஏன்னா பரலோகத்திற்காக தான் நாம படைக்கப்பட்டிருக்கோம், தேவனுக்காக தான். நமக்காக தேவன் அல்ல. அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு மனுஷங்க. அது நம்மளுடைய பார்வைக்கு அது ஒரு சாதாரண வார்த்தை, அது தவறான வார்த்தை தான் சிஸ்டர். ஆனா தேவனுடைய சமூகத்துல அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, மீறுதல். ஆமென். மீறுதல், அக்கிரமம். ஆமென். அது ஒருவேளை வந்து நல்லா ஜெபிக்கிறவங்களாகட்டும் சரி, யாராகட்டும் சரி, அது ஒருவேளை தவறா எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுதான் காரியம். அவருடைய இருதயத்தை விசனப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் அக்கிரமமாய் அநீதியாகும். அவருடைய இருதயம், அவங்க சிந்தையே அக்கிரம சிந்தையா, அக்கிரம சிந்தை. அதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு காரியம். ஆனா இது வந்து தேவனுடைய பார்வையில எப்படி இருக்கு, அதுதான் முக்கியம். அதே மாதிரி அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த சித்தப்படி ஜெபிக்கிற காரியம், அவருடைய வல்லமையை குறித்தோ இல்லை எதை குறித்தோ நம்ம சம்பாஷிக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற விதமா அந்த சம்பாஷணம் போகணும்ன்றது அந்த சிந்தையை ஒப்பு கொடுக்கும் போதுதான் சிஸ்டர் நடக்கும். ஆமேன். ஆமேன். ஏன்னா அந்த சிந்தை என்னதான் இருந்தாலும் அது வந்து உலகத்தோட நினைவுகளால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கிறது மனது. அதனால என்ன ஆகும்னா அதுதான் பிரகாசம் உள்ள அந்த மனக்கண்கள். நீங்க இந்த கடைசி நாட்கள்ல பாருங்களேன் சிஸ்டர், நீங்க வந்து நான் இப்போ கடந்த நாட்கள் நம்ம ப்ரேயர் பண்ணும்போதோ, நம்ம இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களோ, இல்லை இந்த அற்புதத்தின் நேரத்துல பார்க்குறவங்களோ, இல்லை அந்த சாட்டர்டே சண்டேஸ்ல ஒளிபரப்பாகிற தேவராஜ்யத்தின் கால சத்தம், அப்புறம் கர்த்தருடைய நித்திய வெளிச்சம், இந்த காரியங்கள்லாம் பார்க்குறவங்க நிறைய வந்து கால் பண்றாங்க சிஸ்டர். இப்போ நிறைய அந்த கால் வர தொடங்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது, இத்தனைக்கும் அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸு, நல்லா சர்ச்சுக்கு போறவங்க தான், தேவனை ஆராதிக்கிறவங்க தான், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு அபிஷேகம் உள்ள சபைக்கு தான் அவங்க போறாங்க. ஆனா அவங்க சொல்லும்போது ஒரு காரியத்தை சொல்றாங்க, எனக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது கேட்கறவங்க கூட நிறைய பேர் இந்த காரியத்தால கிரியை பண்ணலாம் சிஸ்டர். அவங்களுக்குள்ள ஒரு பயத்தின் கிரியை வேலை செய்யுது. பயத்தின் ஆவியையும் நான் செத்துருவனும், நான் வந்து எனக்கு இந்த வியாதி வந்துருமோ. ஒரு பொண்ணெல்லாம் சொல்லும் போது, அந்த பொண்ணோட காரியெல்லாம் சொல்லப்படும் போது, எனக்கு கேன்சர் வந்துருமோ, எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, என் பிள்ளை செத்து போயிடுமோ, இந்த பயம் எனக்கு, ஐயோ என் குடும்பம் இதாயிடுமோ, இந்த பயம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, நீ உயிரோட இருக்க, பேசாம உன் வாழ்க்கையை முடிச்சுக்கோ, இந்த மாதிரி சத்தம் எனக்கு கேட்குது. ஆனா நான் வந்து என்ன பண்றேன், ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். அப்ப நான் சொல்றேன், உங்களால பைபிள் வாசிக்க முடியுதா? பைபிள் திறக்கிறேன்க்கா, என்னால வந்து வாசிக்க முடியல, எனக்கு அந்த சிந்தையே அதுக்குள்ள அடாப்ட் ஆக மாட்டேங்குது. அப்ப இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சார். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்க பாத்தீங்கன்னா கேட்கும்போது கத்த தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, கடைசி நாட்கள்ல சிந்தையை, மனதை பாதிக்கிற விஷயம் தான், மனதை ஆக்கிரமிக்கிற விஷயம் தான் நிறைய நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா. அப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து அதனாலதான் நமக்கு காட் வந்து இந்த கடைசி நாட்களை நம்ம ஜெபிக்கும் போது கூட அவர் சிந்தையை திறக்கிற ஒரு வல்லமையை தான் நீங்க நல்லா பாருங்க. நம்ம அந்த சிந்தைன்னு அவர் போடப்படும் போது மாம்ச சிந்தையோ மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அந்த சிந்தைன்ற வார்த்தை வந்து அந்த மனதுன்ற வார்த்தை, ஏன்னா தேவன் அதை நிறைய ஸ்பெசிஃபை பண்ணாரு. அப்பதான் நான் அந்த நேரத்துல நம்ம சில நேரங்களை வந்து யோசிக்கும் போது கூட இதை ஓபன் பண்றாரு, இந்த தன்மையில இருந்து எப்படி அவர் காரியங்களை எடுத்துக்கொண்டு போவான்ற ஒரு தாட்டு கூட எனக்கு இருந்துச்சு ஆரம்பத்துல. இந்த காரியத்தை அவர் ஓப்பன். ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போதோ நம்ம பார்க்குற அத்தனை சூழ்நிலையும் சிஸ்டர், அவங்களுடைய சிந்தை சத்துருவிடத்துல பிடிக்கப்பட்டது. கிறிஸ்டியனோ நான் கிறிஸ்டியனோ சிஸ்டர், நம்ம கிறிஸ்தவர்கள் அல்லாதவருடைய வாழ்க்கை இன்னும் மோசமான நிலைமை. நீங்க சொல்லும் போது ஒரு காரியம் போடும்போது சிஸ்டர், எப்படின்னா அந்த சிந்தை வந்து எப்படி இப்படி சிதறடிக்கப்படுதுன்னா, உலக சம்பவங்கள், உலக நிகழ்வுகள், குடும்பத்தில் சுற்றி நடக்கிற காரியங்கள், உறவினர்களின் காரியங்கள், வேலை செய்த இடத்துல இருக்கிற காரியங்கள் எல்லாமே அந்த சிந்தைக்குள்ள போகுது. ஆமா சிஸ்டர். பட் அது வந்து செவிக்குள்ள வந்துட்டு அப்படியே போயிடணும் சிஸ்டர். இருதயத்துக்குள்ள போகும்போது அது சிந்தையை கரைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா மாறுது. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து இருளடைந்த காரியம், அந்த குருடடைந்த கண்களோடு கூட பார்க்கிற காரியம். அப்ப தேவனுடைய அதுதான் அவர் சொல்லிட்டாரு சிஸ்டர், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கண்டிப்பா அது வரவே முடியாது. அவரோட நினைவு நம்ம நினைவுக்குள்ள வரவே முடியாது. ஏன்னா நம்முடைய சிந்தையை வந்து ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறது
நாம பார்க்கிற காரியங்கள், நம்முடைய மனது பார்க்கிற காரியங்கள், அப்படியே அதை எடுத்து நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தவங்க பயப்படுறாங்க கேன்சர், ஏன்னா இதை கேட்கறாங்க, அந்த செய்தி கேட்கறாங்க, உடனே அது வருமா? இல்லை இன்னொரு விஷயம் மேலே போய் இது நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், இதை கர்த்தர் காதில் போட்டிருக்காரு, இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்போ அந்த அழுத்தத்தை அப்படியே கொண்டு போய் குடும்பத்தில் காட்டுறது, இப்படி செய்யாத, அது இது வந்துடும், தன் பயத்தை பரப்பி விடுறது. இன்னைக்கு நடைமுறையில கூட நீங்க சொல்ற மாதிரி இப்போ இப்ப நம்ம கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்காரு. அவருடைய சிந்தையை நீங்க தரித்து கொள்ளுங்க. அதாவது நம்மளுடைய ஆயுதங்கள் எப்படிப்பட்ட ஆயுதம்? போர் ஆயுதமா அந்த கிறிஸ்துவின் சிந்தையை தரித்து கொண்டு மாம்சத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த வல்லமையாய், ஆவியும் ஊனையும் கருக்கையும் 2ஆய் பிரிக்கிற வல்லமையா அது இருக்கும்னு சொல்லிதான் பகுத்து, அதுதான் யுத்தமே அவர் சொல்றாரு. இந்த கடைசி நாட்கள்ல யுத்தமே உனக்கு சிந்தையில தான் ஏற்படும் சொல்றாரு. ஆனா இன்றைக்கு இதுல விஷயம் என்ன தெரியுமா மாஸ்டர், இதை அறியாத ஜனங்கள் சிந்தைக்கு அடிமைப்பட்டு அந்த சிந்தை முழுசும் சத்ருவின் கண்ட்ரோல்ல போய் அதனால சரீரம் முழுசும் உங்க கண்ட்ரோல்ல வர்றது ஒரு சைடு இருந்தாலுமே, அறிந்திருக்கிற ஜனங்கள், நான் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜனங்களுடைய வாழ்க்கை மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பொம்மை. ஏன்னா எழும்பி நான் விடுவிக்கப்பட வேண்டிய நான், வெளிச்சத்தை பரப்ப வேண்டிய நானே இருளுக்குள்ளதான் உட்கார்ந்துருக்கேன். கரெக்ட். இதுல என்ன ஒரு வாழ்க்கை இந்த காலங்கள்ல கடைசி நாட்கள்ல நீங்க போகுதுன்னா, நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, அது வேதம் சொல்லுது. ஆனா உலகத்தின் தன்மை என்னன்றது அறியணும்ல சிஸ்டர். நமக்கு இன்னைக்கு அதுதான் சிஸ்டர் ஆவியில நிதானிக்கிற காரியம். நீங்க சொல்றது கரெக்ட். ஆவியில நிதானிக்கிற காரியம். மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது இந்த பார்வை வேறுபடுது. ஆமா, தேவன் பார்க்கிற வண்ணமா நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல ஆவியின் நிதானம் இல்லை. செய்யற ஒவ்வொரு காரியத்திலுமே ஆவியில் நிதானித்து நாம் செய்யும் பொழுது அதுல தேவனுடைய கிரியை வெளிப்படுவதை நாம் உணர முடியும். நீங்க சொல்ல மாதிரி சிஸ்டர், ஒரு காரியம் தேவன்கிட்ட கேட்ட உடனே தேவன் வாய்க்க பண்ண மாட்டார் சிஸ்டர். எந்த ஒரு காரியம் அதுல ரொம்ப நிதானிப்பு வேணும். ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே இதோட காரியம் என்ன அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு பதிலை தருகிறார். ஆனா அந்த பதில் நம்ம இடத்துல பூர்ணமாய் சேருகிறதுக்கே தானியலுக்கு எப்படி ஒரு 21 நாள் ஆகும், அதே மாதிரி இப்ப சத்ருவோட போராட்டத்தின் மத்தியில அந்த பதில் நம்ம கூட சேர்றதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வருது. அப்ப நம்ம என்ன ஆயிடுறோம்னா, ஆனா அந்த மீன் டைம்குள்ள அந்த 21 நாளுக்குள்ள நமக்கு சிந்தையில அடுக்கடுக்கா அதுக்கான சொல்யூஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயம் வருதுன்னா, இப்ப எனக்கு ஒரு தேவை இருக்கு, ஒரு பண தேவை இருக்கு, ஆண்டவரே இந்த தேவை இருக்கு, நீங்க சந்திங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்லி கொண்டு இருக்கும் போதே என் சிந்தையில அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்னன்றது போடப்பட்டுட்டே இருக்கும் சைமல்டேனியஸ்லாம். இது ஒன்று, இந்த சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணனா, சரி இந்த பிஸ்னஸ்லேருந்து இந்த அமௌண்ட் வரும், அந்த பிஸ்னஸ்ல இதை எடுத்து இதில் போட்டுடலாம், இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இது வரலன்னா அடுத்தது என்னது, இது வரலன்னா அந்த மீன் டைமுக்கு எங்கேயாவது ஒரு லோன் ஆஃபர் வருதா, அதை வாங்கி இதை அடைச்சி இதை முடிச்சிடலாம். அடுத்தது இதுவும் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஏதாவது ஜுவல் இருக்கா அதை பிளட்ஜ் பண்ணி வச்சிடலாம். இந்த 3 இதுவுமே எனக்கு அந்த நான் கேட்குற பண தேவைக்கான சொல்யூஷனாக எனக்கு மண்டையில் உட்காந்துருது, என் சிந்தையில் உட்காந்துருது லைனா. இது 3த்துல ஏதாவது ஒண்ணு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது நம்ம சிந்தையில முடிவு எடுத்துடுறோம், எடுத்துட்டு உட்கார்றோம். அதாவது நான் கேட்க தொடங்கும் பொழுது எனக்கு இந்த 3 ஆப்ஷனும் எனக்கு உள்ள நிக்குது. இந்த 3 ஆப்ஷன் எனக்கு உள்ள நிக்குது. ஆனா நான் அவர்கிட்ட என்ன கேட்கிறேன், ஆண்டவரே இதை சந்திங்க நான் கேட்கிறேன். இப்போ இதை நான் முடிச்சுட்டு உட்கார தொடங்கும் போது ஏன்னா எனக்கு அந்த தேவைன்றது ரொம்ப அர்ஜென்சி, இமீடியட்டா நான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு 2 நாள் 3 நாள் பாக்குறேன், எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே திறக்காதபடி இருக்குதுன்னா டக்குன்னு இது 3த்துல ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அப்ப அங்க ஆவி நிதானம் இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்கிற காரியம் இல்ல. இன்னொன்னு, இன்னைக்கு இந்த உலகம் ரஷ்ஃபுல் உலகமா மாறி போச்சு சிஸ்டர். அதாவது ஒரு சாப்பாட்டுக்கு கூட நீங்க போய் ஒரு ஹோட்டல்ல நீங்க உட்கார்றீங்கன்னா அடுத்த 5வது நிமிஷம் உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு கோவம் வந்துருது. அந்த 5 நிமிஷம் கூட அவங்க அப்பதான் செய்வாங்க. ஒரு 10 நிமிஷமே ஆகட்டும், ஒரு 15 நிமிஷமே ஆகட்டும், யாரும் இன்னைக்கு பொறுமையா காத்திருக்கோங்க, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்ற கேள்வியும் டாலரன்ஸோட லெவல் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுது. சத்ரு இந்த கடைசி நாட்கள்ல பொறுமைன்ற ஒரு காரியத்தை எடுத்துட்டு இன்டாலரன்ஸ் அதிகமாயிடுச்சு. நீங்க பார்க்கும்போது நம்ம உடனே கிடைச்சிடும், இன்ஸ்டன்டா கிடைச்சிடும், அந்த காரியம் இன்ஸ்டன்டா முடிவு எடுத்தணும், இன்ஸ்டன்டா அதுக்கான பதில் கிடைச்சிடும். நம்ம கூடிய சூழ்நிலைகளே அவன் நம்மளை சுத்தி அந்த இன்ஸ்டன்டான விஷயத்த நிறைய வச்சிருக்கான். ஏன்னா கர்த்தர் சமூகத்துல நம்ம அதை தான் அப்ளை பண்ணணும்.
அமை கர்த்தரும் நமக்கு அப்படிதான் இன்ஸ்டன்டா பதில் நினைக்கிறோம். ஆனா அவர் மாறாதவர். அப்ப எப்பவும் அவர் ஒரே மாதிரிதான் இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய காரியம் போய் அதுக்கு அடுத்த சொல்யூஷன் எது வந்தாலும் நமக்கு இன்ஸ்டன்டா நம்ம போடுற மைண்ட்ல நம்ம காரியங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம் உள்ள. ஆனா ரிட்டர்ன் திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் வந்துடும் போயிடும். அது எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்குன்னா சிஸ்டர், நம்ம அந்த சிந்தை நம்மளை ஆக்கிரமித்து அதன் வழியாய் சரீரத்தில் ஒரு டென்ஷன், போராட்டம், மனக்குழப்பங்கள், தெளிவில்லாத தன்மை, இருளின் ஆதிக்கம். நான் அவருக்கு தானே ஊழியம் செய்கிறேன். இந்த ஊழியத்துல கூட இன்னைக்கு நிறைய பேர் எடுக்கிற டிசிஷனோட காரியம் எப்படி இருக்குன்னா, கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி நிறைய காரியத்துல தன் சுயத்தின், அதாவது தன் மனதின் விருப்பப்படி முடிவெடுத்து அதனால உள்ள உழன்று மாட்டிக்கிட்டு அவங்களும் வெளிவர முடியாதபடி, அவங்களும் தெளிவின் ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, குழப்பத்தின் தன்மைக்குள்ள அவங்களும் இருந்துக்கிட்டு மற்ற அந்த குழப்பங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு சிஸ்டர். அது மட்டும் இல்லை சிஸ்டர், நம்ம ஒரு முடிவை வச்சுட்டு போய் அவரோட சமூகத்துல என் தேவைங்க சந்திங்கன்னும் போது நீ முடிவு எடுத்து வந்து என்கிட்ட ஏன் கேட்கற, அதானே அவர் கேட்பாரு. ஆமா, இல்ல சிஸ்டர், அவர் கேட்க கூட மாட்டாரு. அவர் நீ முடிவு எடுத்துட்டேன்னா அவர் அவ்வளவுதான். இப்ப ஏவாள் பண்ணது அதுதான் சிஸ்டர். அவ அவள் அதை தீர்மானம் பண்ணிட்டு தான் அதை செயல்படுத்த. அந்த தீர்மானம் அந்த இடத்துல எடுக்கப்பட்டாச்சு, செயல்படுத்தப்பட்டாச்சு. ஆமா, சிந்தையிலே செயல்படுத்தப்பட்டாச்சு, அது சரீரத்தின்படி வெளிப்படுத்தி. அப்ப இந்த தன்மை தான் இன்னைக்கு நிறைய இது அடிமைத்தனத்தின் நுகம். இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை நான் முறிக்கிறேன்னு சொன்னாலுமே, ஒப்பு கொடுத்தாலுமே இந்த அடிமைத்தனத்தின் நுகம் அநேக வேளையில நம்மளை என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு வழியில அழுத்துது. இது என்னன்னா சிஸ்டர், அடி எனக்கு போடப்படுறது என்னன்னா மேட்டுமை சிந்தை சிஸ்டர். என்னால எதுவும் முடியும்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் உட்கார்றான் போது இருதயத்தின் நினைவுகளை அறிந்த தேவன் அவர். அவர் சொல்றாருல, இருதயத்தில் நீ நினைத்தாயோ அப்படின்னு கேக்குறாருல ஏசாயா 14. இருதயத்துல நீ நினைக்கலையா உன்னதங்களுக்கு ஏறுவேன்னு. அந்த மேட்டுமை சிந்தை வரும்பொழுது நெக்ஸ்ட் ஃபால் தான்றது நம்ம நினைச்சோம். அப்ப சுயத்தின் முடிவு, சுயத்தின் ஆக்கிரமிப்பு சிந்தையில இருக்கும்பொழுது கண்டிப்பா அந்த காரியம் அந்த எதிர்வல்லமையின் கிரியையில தான் முடியும். அப்ப தேவனிடமிருந்து பதில் மட்டும் இல்ல, அந்த சொல்யூஷன் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனா இருக்காது சிஸ்டர். கடன் வாங்கி அதை அடைக்க போய் அது எங்கேயோ போய் அடைக்க முடியாம தவிச்சு அதை அடைக்கணுமேன்ற டென்ஷன் ஒவ்வொரு மாதமும். கண்டிப்பா கர்த்தர்கிட்ட இருந்து வந்தா அது சமாதானம், ஜீவனும் சமாதானம். அவருடைய காரியம் நம்மை தேடி வரும் சிஸ்டர். நம்ம போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த பொறுமை, நீங்க சொல்ற மாதிரி தானியேல் எவ்வளவு அழகா பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. 21 நாளுக்கு பிறகு அவருக்கு இன்ஸ்டன்டா வந்துருச்சு, அவருக்கு பதில் ஏற்கனவே கிடைக்கப்பட்டுருச்சு. அதை கொண்டு சேர்க்கறதுக்கு 23 நாள். அப்படி 21 நாளும் தானியேல் காத்துட்டு இருந்தாருன்னு அர்த்தம். அந்த காத்திருப்பு, அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த பொறுமை, அவர் சுத்தி இருக்கிற சூழ்நிலை கூட எப்பேற்பட்ட சூழ்நிலைன்னு கொஞ்சம் பாருங்க. தானியேல் சுத்தி ஒரு நிம்மதியா இருந்தது, அந்த இடத்துல ஒரு பீஸ் எடுத்துருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க தானியேலோட காரியத்தை சொல்லும் போது இன்னொரு காரியத்தை கர்த்தர் போடுறாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். தானியேல் 3 வேளையும் தேவனை போய் தொழுதார். அவர் இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் அவர் கேட்கல. தொழுது கொள்ள வேண்டும், அதாவது உண்மையோடும். அவருடைய கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய தலைமுறை உண்மையோடும் நீதியோடும் நியாயத்தோடும் அவரை தொழுது கொள்கிறார். இருதயத்துல சிந்தையில இருந்தும் அவரை தொழுது கொள்கிற ஒரு தன்மை தான் உண்டாகுது. அவர் தன்னுடைய வழக்கத்தின்படி அதை செய்தார். அவருடைய அந்த வழக்கம், அதாவது அவர் எப்படி எருசலேமில் இருந்தாரோ அதே மாதிரி இங்கேயும் அந்த வழக்கத்தின்படி தனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட காரியத்தின்படியே அவர் செய்து கொண்டு வந்தார். அவர் ஒரு நாள் பாத்தீங்கன்னா இது வேணும் அது வேணும்னு அவர் எதுவுமே கேட்கல. கொடுத்ததுக்காக ஒரு நன்றி சொல்லியிருப்பாரு. இந்த யெகோவா தேவனே அவர் போற்றியிருப்பார். அவருடைய ஜபங்கள் அப்படிதான் இருந்திருக்கும். அந்த தொழுகை தான் அவர் பண்ணியிருப்பார். 3 வேளையோட தன்மை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப இதுல என்ன ஒரு காரியம் கிரியை செய்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர், இந்த தன்மையோட காரியம் எப்படி அடுத்தது கிரியை செய்து அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருக்கு உயர்வு தன்மைகள் எல்லாமே அவர் எங்க சிறைப்பட்டாரோ அங்கிருந்தே ஏற்பாடு வந்துருச்சு. அவர் தேவன் அவருக்கு எல்லாமே கொடுக்க தொடங்கி இது வேணும்னு கூட அவர் கேட்கல. எனக்கு இந்த அதிபதியின் பதவியை கொடுங்க, இல்ல நான் தான் ஆளுநர், அதெல்லாம். ஏன்னா அவர் அடிமையா நிக்கிறாரு அந்த இடத்துல. அவருக்கு அது கேட்கிற எந்த ரைட்ஸுமே அவர் கிடையாது. ஆனா அந்த இடத்துல அவர் நிறுத்தப்படும் போது அவருக்குள் இருந்த அவருடைய ஞானம், அவருக்குள் இருந்த அந்த விசேஷத்த ஆவி யாருடைய கண்களுக்கு தெரிஞ்சதுன்னா பாபிலோனுடைய ராஜாவின் கண்களுக்கு தெரிஞ்சது. அப்ப எதிரியின் கண்களுக்கு தெரிய தொடங்குது அந்த காரியம். தொடங்கும் போது அவர் தனக்கு ஆலோசனைக்காரனாய் அதிபதியாய் அவரை நிறுத்தி அந்த இடத்துல கிரியை அவர் நடப்பிக்கும் போது இன்னொரு காரியம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சிஸ்டர், அவர் அதற்காக நன்றி சொல்லுகிற காரியத்தை தாண்டி
அவர் வந்து என்ன பண்ணலன்னா எதற்காக உபவாசம் எடுத்தார்னு பாத்தீங்கன்னா, அந்த வேதத்திலே சொல்லப்பட்ட 70 வருடம் முடியுது, இப்ப என் ஜனங்கள் விடுவிக்கப்படுவாங்களா, அவரோட அந்த ஃபேக்ட் பாருங்களேன். அந்த உபவாசம் ஒரு தன்னோட ஓன் பிரச்சனைக்காக எடுத்திருக்க மாட்டார் சிஸ்டர் கண்டிப்பா. ஏன்னா அவருக்கான காரியங்கள் வந்து கிட்டத்தட்ட அந்த சாலமோனின் ஜெபம் மாதிரி இல்லை சிஸ்டர். இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கிறதுக்கு உண்டான ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டது கர்த்தருடைய பார்வைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டது அவருடைய இருதயத்துல. கிட்டத்தட்ட அவருடைய ஜனத்தை குறித்த காரியங்களை விசாரிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்ன அடையாளம் தெரியுமா சிஸ்டர்? தேவனுடைய இருதயம் அதை விரும்புகிறது. அப்ப அவருடைய இருதயம் விரும்பும் போது அந்த இருதயத்துக்கு ஏற்ற நினைவுகளை கொண்டவர்களுடைய ஜெபங்கள் இமீடியட்டா பதிலை அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுது. அப்ப வந்து அவர் அதை அதை தாமதிக்கும் பொழுது அதுலயும் வந்து ஒரு இது இருக்கு. அதாவது இன்ஸ்டன்டாவும் பெற்றுக்கொள்ள ஒரு விருப்ப தானியலோட ஜபமும் விருப்பப்படுற ஜபம்னால லேட் ஆனாலும் காத்துட்டு இருக்காரு. அதுலயும் ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அது தாமதித்தாலும் வரும், அதற்காக நாம். ஆனா அதுக்கு பின்னாடி இந்த ரீசனே அவர் சொன்னார் பாத்தீங்களா? அதாவது இதுல விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல எப்படி அதாவது சொல்லாம ஸ்பிரிச்சுவலோடைய வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேர்ல்டுக்குள்ள போய் நாம நின்று டீப்பா போறோமான்னு கேட்டா இல்ல சிஸ்டர். ஏன்னா நம்ம வந்து கரையை மட்டும்தான் சிஸ்டர் தொடுறோம். நம்ம காரியங்கள் பாத்தீங்கன்னா தேவ சமூகத்துல கூட போய் பாத்தீங்கன்னா அவரை துதிச்சு அவர் எதுக்கு நம்ம துதிக்கிறோம், எதுக்கு நன்றி சொல்றோம், எதுக்கு சோத்திரம் பண்றோம், எதுக்கு மகிமைப்படுத்துறோம்னு நமக்கு தெரியாது. இது ஒரு ஆர்டர், இதை பண்ணணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட கேட்கணும், வேதத்தை திறந்து வாசிக்கணும். வாசிக்கும் போது அவர் நமக்கு ஒரு வார்த்தையை போடுவார், அது நமக்கு ஒரு சொல்யூஷனு, அப்பா நமக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடும். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பெருகுது. ஒரு காலத்துல இருந்து இந்த ஆழமான ஜெபங்கள் இருந்தது சிஸ்டர், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆழமான ஜெபங்களை பண்ணவர்கள் மூலமாய் தான் நம்ம கற்பிக்கப்பட்டோம். அதனாலதான் அந்த ஆழத்தின் தன்மைக்குள்ள நம்ம போகணும், நமக்குள்ள ஒரு விதை வந்து விதைக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெபங்கள் தேவைக்காக மட்டும் பண்ணப்படுறதா மாறி போச்சு. ஜெபம் பண்ணா என்னன்னா என்னுடைய செல்ஃபிஷ் தனத்துக்காக தான் ஜெபங்கள் மாறுது. எப்படின்னா, நான் பாதுகாக்கப்படணும், நான் பர்ஃபெக்டா இருக்கணும், நான் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும், நான் வந்து அவருடைய இதுல மறைத்து கொள்ளணும், நான் போய் அங்க நின்று ஜெபம் பண்ணா மட்டும்தான் நான் பாதுகாக்கப்படும், என் குடும்பம் பாதுகாக்கப்படும். இப்படி ஒரு செல்ஃப் சென்டரான ஒரு மோட்டிவ்ல இன்னைக்கு ஜெபம் போகும்போது அந்த ஜெபமே ஒரு பார்வைக்கு அருவருப்பு தானே சிஸ்டர். ஏன்னா வேதத்தை கேளாதபடி பண்ணுகிற ஜெபம் என் பார்வைக்கு அருவருப்புன்ட்டார். அப்ப வேதத்தை எப்படி கேட்கணும்? ஏன்னா இன்னொன்னு கூட அவர் சொல்றாரு, சியோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து அவருடைய வசனமும் வெளிப்படுதுன்றார். அப்ப வேதம்னு அவர் சொல்றது என்னது? இன்னைக்கு நம்ம வேதம்னு உடனே நமக்கு மைண்ட்ல வர்றது வந்து வேத புத்தகம் மட்டும்தான். ஆனா அவர் வேதம் சொல்றதுக்குள்ளேயும் ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்னா அவர் வேதம் சொல்லும்போது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற ஒரு தன்மை, இந்த தன்மைக்குள்ள என்ன கிரியை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை செயல்படுத்துகிறவரும் அவர் தான் சார். அவருடைய அபிஷேகம் தான் அதை செயல்படுத்துது. அவர் அபிஷேகம் தான் அதை நம்ம கிட்ட விதைக்குதே. அந்த அபிஷேகம் தான் அதன்படி நடத்தவே உந்துதல் பண்ணுது. இது எல்லாமே அவருடைய தன்மையில இருக்கும்போது நமக்கு என்ன வரும்னா, இந்த அவருடைய அபிஷேகம் நம்ம எப்படி நடத்தோம்னா, ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த நாட்கள்ல நம்ம அந்த காரியங்களுக்குள்ள போகும்போது கர்த்தர் வெளிப்படுத்துறது, ஒரு சரீர ஒரு நிகழ்வுக்கும் ஒரு ஆவிக்குரிய ஒரு நிகழ்வுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் சிஸ்டர். இப்ப சரீரத்தின் படி ஒருவனுக்கு ஒரு வியாதினால இது பண்றான்னு வைங்களேன், பலவீனப்பட்டிருக்காங்கன்னா, அந்த கரையில நிற்கிற ஜனங்கள் அந்த சரீர வியாதி சுகமாகணும், அந்த சரீரத்துல ஒரு புதுபலன் உண்டாகணும் மட்டும்தான் ஜெபிக்க முடியும். ஆனா அது ஒரு ஆவிக்குரிய நிகழ்வுக்குள்ள கடந்து வரும்போது அதை எப்படி தாண்டி வருதுன்னா, அந்த சரீரம், ஆத்துமா, மனது, ஆவி, இப்படி ஒரு 4 செக்டார்ல கடந்து வரும்போது தேவன் கிரியை செய்யணும்னா பூர்ணமா தான் இறங்கி அவர் வந்து இந்த பாட்டை மட்டும் நான் சுகப்படுத்திட்டேன், இந்த பாட்டை மட்டும் சரிப்பா நீ கேட்டவொன்னே இந்த பாட்டை மட்டும் சுகப்படுத்திட்டேன் அப்படின்னு அவர் சுகப்படுத்துற தேவன் அல்ல. முதல்ல அவருடைய சுகம்ன்றது எப்பவுமே தற்காலிகமானது இல்லை சிஸ்டர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய நேரங்கள்ல அவருடைய சுகம் அப்படின்றது எப்படி கிரியை செய்யும்னா பூரணமாய் கிரியை செய்யும் இந்த கடைசி நாட்கள்ல. அப்படின்னா என்னன்னா, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இப்போ ஒரு வெள்ளம் வருதுன்னா, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வெள்ளம் வருதுன்னு வைங்க, அந்த வெள்ளம் இந்த ரூம்ல மட்டும்தான் வருவேன், ஹால்ல மட்டும்தான் நான் வருவேன், கிச்சன்ல எல்லாம் நான் வரமாட்டேன், இல்ல பெட்ரூம்ல எல்லாம் வரமாட்டேன்னு வரதில்லை. அது வந்துச்சுன்னா முழுசும் என்ன பண்ணுது, அடிச்சுட்டு போகுது.
அதுக்கு தெரியுமா இது பெட்ரூம், இது கிச்சன் இல்லை, வந்தா எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ எல்லாத்தையும். அப்ப அவர்கிட்ட இருந்து புரண்டு வருகிற அவருடைய வல்லமையும் அப்படிதானே கிரியேட். அப்ப அது வந்து ஒரு பாட்டு, இந்த ஒரு பாட்டு மட்டும் தான் அவன் கேட்டிருக்கான், இந்த ஒரு பாட்டை மட்டும் தான் நான் கிளீன் பண்ணுவேன், இந்த பாட்டு மட்டும் தான் சுத்திகரிப்பேன் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம்? அது வந்து அந்த நேரத்துக்கு அந்த ஒரு ரிலீஃப் கிடைச்சிருது. ஒண்ணு இல்லை சார், இப்ப நம்ம ஒரு வீட்டை பெருக்கிறதுக்கே நம்ம கூப்பிடுறோம்னு வைங்களேன் ஆளுங்களை, நம்ம அவங்க என்ன சொல்றாங்க, வெறும் ஹாலை மட்டும் நான் கிளீன் பண்ணிட்டு போறேன். அப்ப கிச்சன் என்ன பண்ணுவீங்க? இது உங்களுக்கு தெரியாதா? ஒரு வீடுனா அப்ப நம்ம வீடுனா நமக்கு என்ன கான்சியஸ்னா எல்லா ரூமையும் எல்லாம் பெர்ஃபெக்டா பெருக்கணும், எல்லாம் கிளீன் பண்ணணும், துடைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நாம கேட்கிற காரியம் எது வரையும் இருக்கு சிஸ்டர்? நம்ம வந்து விளைவை மட்டும்தான் சிஸ்டர் பார்த்து கேட்கிறோம். இன்னொன்னு வந்து லிமிட் பண்ணிக்கிறோம் சிஸ்டர். அதை லிமிட் பண்ணிடுறோம். அந்த வல்லமையை நம்ம வந்து குறைச்சிரும். அதை லிமிட் பண்ணிடுறோம். அதான் நம்ம ஆரம்பத்திலே தேவன் போட்டார், அந்த வல்லமையை நம்ம குறைச்சிரும். இந்த இடம் மட்டும் எனக்கு சுகத்தை கொடுங்க போதும். அப்ப ஏன்னா எனக்கு தெரியல இன்னும் எந்தெந்த இடம் எனக்கு பாதிப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல. அது உள்ள நான் போய் நிற்கும் போது என்னுடைய ஆவின் நிலைமை என்னன்னு எனக்கு தெரியல, என் ஆத்மா எந்த நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியல, என் சிந்தை எப்படி பிடிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சரீரத்தை மொத்தம் விளைவு தெரியுது. இப்போ ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொல்ல மாதிரி சரீரத்துல தான் அந்த வெளிப்படும். அந்த ஃபீவர்ன்றது உங்களுக்கு மெயின் காசா இருக்காது, உள்ள போட்டீங்கன்னா சரீரத்துல ஏதோ ஒரு பகுதி வந்து உள்ளுறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், அதோட விளைவு தான் ஃபீவர் வரும். இன்னைக்கு நம்ம பாக்குற ஒரு விஷயம் சயின்டிஃபிக்கா அது கரெக்ட் தான். நம்ம நீங்க ஒரு விஷயம் பாருங்களேன், நம்ம வந்து அந்த வெளியே இருக்கிற அந்த விஷயத்த மட்டும் தற்காலிகமா நீக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பெயின் டெலிவரி கொடுத்து அந்த பெயினை அரெஸ்ட் பண்ணணும் அந்த ஒரு பர்டிகுலர் நேரத்துக்கு மட்டும். அப்ப அந்த ஆனா அவர் வந்து பூரணமா இப்ப அவர் சொல்ற அடிக்காயத்தை சுகப்படுத்துகிறது. அப்ப அந்த அடிக்காயம் எங்க இருக்குன்னே நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த நாலேஜே நமக்கு கிடையாது. நம்ம வந்து வெறும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் நிக்கிறதுனால அநேக நேரங்கள்ல அதுக்கு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு விடுதலை தேவன் கிட்ட இருந்து வர்றது இன்ஸ்டன்டா இருக்காது சிஸ்டர். அப்ப இன்ஸ்டன்டா வர்றது எங்க இருந்து வரும் இல்லையா? கேட்ட உடனே தேவன் கொடுத்துட மாட்டார். கேட்ட உடனே அவர் நிதானிச்சு, அவர் உணர்வின் தேவன் தானே சிஸ்டர், நிதானிச்சு அதை அவர் கொடுக்கும்போது அது பெர்ஃபெக்டா இருக்கும், அது பூரணமா கிரியை செய்யும். அந்த வேற இருக்கப்படுற காரியம் வரும், நமக்கு அந்த வேறு கிட்ட போக மாட்டோம், மேலட்ட அந்த பிரான்ச்சை மட்டும் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்டா நமக்கு வந்து வாய மூட வைக்கிற விஷயம் என்னன்னா இன்ஸ்டன்டா அது நம்ம நடக்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சிடும். உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அடுத்த விஷயத்துக்கு நேரா கடந்து போயிடும். ஆனா அது கூட அவனுடைய தந்திரத்துல ஒண்ணு சிஸ்டர். ஏன்னா நம்ம எங்க ஆழத்துல நின்னுட்டோம்னா, இல்ல இது அடி ஆழத்துக்குள்ள போய் இதோட காரியம் என்னன்னு நம்ம அறிஞ்சுக்குள்ள தொடங்கிட்டோம்னா அவன் கிரியை செய்ய முடியாது. இல்ல சிந்தை ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் சிஸ்டர். நம்ம இப்போ நமக்கு பேசிட்டே இருக்கோம், ஆனா நமக்கு நேரம் போறதே தெரியல. இந்த சிந்தையை குறித்து கர்த்தர் இந்த நாள்ல வெளிப்படுத்துறாரு. உங்க சிந்தை எப்படி இருக்கு, உங்க மனது எப்படி இருக்கு? நிறைய நேரங்கள்ல நமக்கு இந்த மனதை குறித்ததான ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. சத்ரு ஆட்கொள்ற ஒரு பகுதி, சத்ரு ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு பகுதி வந்து சிந்தை மட்டும்தான். சிந்தை வழியா தான் உங்க சரீரத்துல அவன் தாக்குகிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு அவன் அதை பயங்கரமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். வாசற்படியே நம்முடைய சிந்தை தான் நம்ம என்ட்ரிக்கே. அப்ப இந்த சிந்தை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோமா? இந்த சிந்தை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? இந்த சிந்தை வந்து கிறிஸ்துவின் சிந்தையாய் மாற்றப்பட்டிருக்கா? அதை தரித்திருக்கிறோமா? அந்த பலனை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா இனி உணர்ந்து கொள்ளுறதுக்கு காலம் நமக்கு கொடுக்கப்படலை. இதுவே காலம், இதுவே வேலை. இதுல நீங்க உணர்ந்து கொள்ள தொடங்கிட்டீங்கன்னா நீங்க அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் வேதம் உங்களுக்கு சொல்லுது. அப்பதான் இந்த வார்த்தை எழும்பி கிரியை செய்யும். அப்பதான் இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலமா எழும்போம். அதனால நம்ம அநேக நேரங்கள்ல இனி நம்ம சைல்டிஷான ப்ரேயர் பண்ணாதபடிக்கு தேவைகளுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை மாற்றுங்கன்னு ஜெபம்ன்றதை விட இந்த சூழ்நிலைக்கு பின்னாடி இருக்க ரூட் காஸ்ட் என்னன்றதை நம்ம பார்க்குற கண்களை உடையவர்களாய் மாறணும்னா கர்த்தத்தாமே நம்மளை ஆசீர்வதித்து அது நமக்கு மட்டும் இல்லை அநேகருக்கு அது பயனுள்ளதா நம்மளை மாற்றுவாங்க. கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொடான கொடி நன்றிகள். நம்ம ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த சிந்தையை குறித்து கர்த்தர் எங்களுக்கு நீர் திறந்திருக்கிறீர். எங்கள் சிந்தையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அக்கிரம சிந்தையினாலோ இல்ல அநியாயத்தினாலோ எங்கள் சிந்தை மூடாதபடி அந்த பழைய வஸ்திரங்கள் சிந்தையிலிருந்து விளக்கப்பட்டு மாம்ச கச்சைகள் எங்கள் சிந்தையிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையாய், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள சிந்தையாய், ஜெயிக்கிற சிந்தையாய், ஜெயித்தெழுந்த வல்லமையின் சிந்தையாய் மாறத்தக்கதாக
இந்த நாளில் எங்கள் சிந்தைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை குறித்ததான அறிவு உம்முடைய ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஆமென். தேவாவியானவர் கிரியை செய்யுங்க. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஆமென். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.